இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அவங்க என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு நமக்கு இப்ப தெரியாது. சமாதானமே ஒப்பந்தம் போடுறது தானா? போர் என்று வந்தால் முதல் குண்டு சாப்பாட்டு தட்டில் விழுகும். நான் என்ன சொல்றேன், நேற்று பிஜேபி ஆபீஸ்ல முன்னாள் ராணுவ வீரர்கள் உட்கார்ந்து எதுக்கு பேட்டி கொடுக்கணும்? இந்து மதத்தை இராணுவமயமாக்கு, இராணுவத்தை இந்துத்துவமாக்கு. நமக்குள்ள ஒரு ஒற்றுமையை சிதைக்கணுன்றதுக்காகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மனச்சாட்சியை கலட்டி வச்சுட்டு தானே அவர் பேசுறாரு. இந்தியா இஸ் செகுலர் கண்ட்ரி. வக்ஃபு சட்டம் வரும்போது தெரியாது, இடுகாட்டுக்கு அதிக இடம் இருக்கு, சுடுகாட்டுக்கு இடம் இல்லைன்னு நரேந்திர மோடியே பேசும்போது செகுலர் கண்ட்ரி. 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் அடித்து சிதைத்த இவர் போய் உட்கார்ந்து அங்கே அப்படின்னு சொன்ன மாதிரியே அது போன மாதிரியும் திருமாவளவன் கனகராஜெல்லாம் தமிழ்நாடு போலீஸ் கண்காணிக்கும். எவ்வளவு அவங்க பாவம். வாழ்த்துக்கள் இரு நாடுகளுக்கும், இரண்டு ஆளுமைகளுக்கும் வாழ்த்துக்கள். இதெல்லாம் யார் போட்டது? அவரு. இப்போ யாரை கைது பண்ணுறது? வானதி சீனிவாசன் சொல்லணும். நம்ம பண்ணுறது ரிட்டர்ன் ஆக்ஷன் தானே, ஒரு வினைக்கு எதிர்வினை, அவ்வளோதானே. வீட்டை ஏன் திறந்து போட்டு போனீங்க? இப்போ ஆபரேஷன் சிந்தூருக்கு ஒரு டிமாண்ட் ஏற்பட்டிருக்குல்ல, அதெல்லாம் அசிங்கம். அதான் சொல்கிறேன். நீங்கள் சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். சீஸ்ஃபயர் இனிமேல் போர் நிறுத்தியாச்சு அப்படின்னு இரு நாடுகளுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்ட இடையில மீண்டும் நள்ளிரவில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் அனுப்பி தாக்குதல் நடத்தியிருக்கு. இப்போ அந்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் நடத்தக்கூடிய அத்துமீறல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு இப்போ விக்ரம் மிஸ்ரி சொல்றாரு. இப்போ முழு சுதந்திரம் இராணுவத்திற்கு வழங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் திடீர்னு ஒரு சீஸ்ஃபயர் நடக்குது? என்ன ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சீஸ்ஃபயர் நடக்குது? இதுல நாட்டாம பண்றதுக்கு அமெரிக்காவுக்கு என்ன பயன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஒரு வார் நடக்குதுன்னா யாராவது நாட்டாம பண்ணுவாங்க, இல்ல யாராவது பஞ்சாயத்து பண்றது அப்படின்றது இருக்கு. ஆனால் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் சொன்ன உடனே, அவர் ஒரு ட்வீட் போட்ட உடனே அவ்வளவு சீஸ்ஃபயர் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்றது நம்ம எப்படி ஏத்துக்கிறது? நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ட்ரம்ப் சொன்னாருங்கிறது மட்டும் இல்லை. ட்ரம்ப் சொல்றதுக்கு முன்னால 48 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக ஜேடி வான்ஸ் சொல்லியிருக்கார். அந்த 48 மணி நேரத்தில் யாரோடெல்லாம் பேசுகிறேன்னு அந்த வெளியுறவுத்துறை செயலாளர் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார். பிரதமர் மோடியோட பேசணும், யாரோடெல்லாம் பேசணும் அப்படின்னு. இந்தியாவில் யாரோட? பாகிஸ்தான். எனவே ஒரு 48 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது என்று தெரியுது. பட் அமெரிக்கா எப்போதுமே, இப்போ நம்ம ஊரில் சொன்னோன்னா நம்ப மாட்டாங்க. இப்போ நேற்று சொன்ன பிறகு இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கு? காஷ்மீர் விஷயத்தில் நான் வேணா மத்தியஸ்தம் பண்ணட்டா, நான் சமரசத்துக்கு வரட்டான்னு கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஒரு 3வது பார்ட்டிகிட்ட கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தொட்டே சொல்லியிருக்கோம். ஏன்னா அது இந்தியாவினுடைய பகுதி, அதை இது பண்ண முடியாது. இப்போ 3வது இடத்துக்கு இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதுவாக இருக்கலாம், இன்னொன்றா இருக்கலாம். 2வது அமெரிக்கா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ட்ரம்ப்பு. இப்போ சமீபத்திய உதாரணம், அது செலன்ஸ்கி போகிறாரு, அமெரிக்காவுக்கு போகிறாரு. யார்? நம்ம உக்ரைனுடைய பிரைம் மினிஸ்டர். பேச்சுவார்த்தை நடக்குது. ரொம்ப ஆக்ரோஷமாக இவர் என்ன சொல்கிறாரு? நீ போரை நிறுத்துவியா? போர் நிறுத்தம் பண்ணுவியா இல்லையா? ஒரு ஓப்பனாக த்ரெட்டெல்லாம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியெல்லாம் காதை பிடிச்சி முறுக்கிறது, கையை பிடிச்சி முறுக்கிறதுன்னு இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் இதை தரமாட்டோம், அதை தரமாட்டோம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஓப்பனாக பண்ணுறாரு. நீங்கள் அதை சமாதானத்துக்கான ட்ரம்ப்பு அல்லது அமெரிக்காவினுடைய விருப்பம்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன நினைச்சாலும் இல்லை. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவர்களுடைய ரேர் மினரல்ஸ், ஒரு விலை உயர்ந்த உலோக தாதுக்களை அமெரிக்காவுக்கு கொடுக்குறேன்னு கையெழுத்து போட்டோன்னே உனக்கு வேண்டிய எல்லா இராணுவ உதவிகளையும் தர்றேன் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. இடைய அமெரிக்காவினுடைய நோக்கம் எந்த காலத்திலையும் என்னவா இல்லை அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்பட வேண்டும் அல்லது வரக்கூடாது என்பதல்ல.
இன்ஃபேக்ட் இந்த போர் வந்ததுக்கான காரணமே நேட்டோ. உக்ரைன்ல இருக்கக்கூடிய ரேர் மினரல்ஸ். ரேர் மினரல்ஸ் இப்போ ஒப்பந்தம் போட்டாங்க. ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால், அதுக்கு பின்னால் நாங்கள் இதெல்லாம் தாரேன்னு சொன்னாங்க. ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அவங்க என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு நமக்கு இப்போ தெரியாது. சமாதானமே வந்து ஒப்பந்தம் போடுறது தானா? அது இல்லை, இந்தியாவிடம் பெருமளவுக்கு அவங்க நெருக்கடி கொடுக்கறதுக்கு இப்போ காரணம் இல்லை. இல்லை, கணிசமான வந்து வர்த்தகத்தை இனிமேல் நாங்கள் அதிகரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. பார்க்கலாம் அது முழுசாக. இன்றைய உலகத்தில் எதையும் மூடி மறைச்சிட முடியாது. ஆனால் நாம் வந்து உடனடியாக ஒரு யூகங்களுக்குள்ளே போக வேண்டியதில்லை. ஆனால் இப்போ மிகப்பெரிய நெருக்கடிக்குள் இருக்கிற நாடு வந்து பாகிஸ்தான் தான். எனவே நம்மக்கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்காங்களோ அதை விட பல மடங்கு யார்கிட்ட வாங்குவாங்க? பாகிஸ்தான்கிட்ட வாங்குவாங்க. எனவே அதைத்தான் நான் யோசிக்கிறேன். அப்புறம் இந்த சீஸ்ஃபயர் வயலேஷன் நடந்ததுன்னா, அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறுகிறது என்றால் அது வந்து மிக கடுமையான பிரச்சனை. நீங்கள் வந்து உங்கள் நாட்டில் தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படின்னு வரும்போது அவங்களுக்கான அந்த முகாம்களை முழுவதுமாக மூட வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அது வந்து உடனே நம்ம சொல்கிறது மாதிரி அரசாங்கம் நினச்சி நாளைக்கே மூடலாம் முடியாது. ஏன்னா நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் கடைப்பிடித்து வந்த கொள்கையின் காரணமாக அது எங்கெல்லாம் என்ரிச் ஆகிருக்குன்னா, இராணுவத்துக்குள்ள அல்லது வந்து ஃபாரின் ஆஃபீஸஸுக்குள்ள, அப்புறம் உள்துறைக்குள்ள என்று அவர்கள் வலுவாக ஊடுருவியிருக்காங்க. எனவே நீங்கள் ஒரு முடிவெடுத்து அமல்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. ஆனால் அந்த நெருக்கடியை மக்களிடமிருந்து உருவாக்க முடியும். இப்போ பல விஷயங்களில் பொருளாதார இது இருக்கு இல்லையா? இப்போது வார ஆதரித்தவங்க, வார செலிப்ரேட் பண்ணுவாங்க, இனிமேல் பாகிஸ்தான் இருக்கக்கூடாது, பாகிஸ்தான்ங்கிற நாடே இருக்கக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் இன்டர்நெட்ல பேசினாங்களோ, இப்போ அவங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும்ல, இப்போ எதன் அடிப்படையில் இந்த சீஸ்ஃபயர் நடந்திருக்கு? சாரி இந்த போரை ஆதரிக்கிறவர்கள் அவங்களுக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ரொம்ப சீரியஸாகவே. ஒன்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், அல்லது விளைவுகள் என்னன்னு தெரியாதவங்க, அல்லது அரசியல் நோக்கத்தோடு சொல்கிறவர்கள். இதுவரை உலகத்தில் நடந்த பல போர்கள் இருக்கு. முதல் உலகப் போர், 2வது உலகப் போர், இப்படியெல்லாம் பழசு நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் நடந்த போர்களில் அதிகமாக கொல்லப்பட்டவர்கள் யார்? இராணுவமா? படையா? கிடையாது. சாதாரண மக்கள். அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆக்சுவலாக இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, போர்னா அங்கே தப்பு பண்ணுறவன் எவனோ அவனை அடிச்சிருவோம், அங்கே இந்த இதுக்கு ஆதரவு எவன் கொடுக்குறானோ அவனை அடிச்சிருவோம் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் சாகுறவன் யாரு? 2 போரை மட்டும் வித்தியாசமாக சொல்கிறாங்க. ஒன்று, ஈராக் யுத்தத்தின் போது மிக அதிகமாக அதாவது கொல்லப்பட்டவர்கள் அதிகம் என்று பார்த்தால் அது வந்து இவங்க இராணுவத்தினர். அதே போல் சிரியா போரிலும் அப்படி நடந்தது. 3வது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உக்ரைன் போரில் நடந்திருக்கு. மற்றபடி எந்த போரிலும் கொல்லப்பட்டவர்களில் மிக அதிகமானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவிலியன் மக்கள். இவன் என்ன பண்ணான்? இப்போ இதுக்கு பின்னால் உயிர் குறித்த அக்கறை இருக்கிறதாலாம் நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எல்லா உயிரும் உயிர் தானே. தீவிரவாதத்தில் கொல்லப்பட்ட போது துடிக்கிறீங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு இல்லாமல் சாகும்போது, மருத்துவத்துக்கு இல்லாமல் சாகும்போது நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. அப்போ இது உயிர் என்பதை தாண்டி எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு சொன்னால் உயிர்களுக்காக துடிக்கிறது இல்லை. என்னுடைய நாட்டிற்குள் ஏன் வந்தாய்? அவன் வந்திருக்கான். அப்போ அது வந்து 140 கோடி மக்களையும் அவமானப்படுத்தும். பாயிண்ட் வந்து அந்த 28 அல்லது 26 அது அல்ல. இதைத்தான் பலரும் இந்த தனக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் இருக்காங்கல்ல, யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போது போர் ஒத்திகை அப்படின்னு சொன்னோன்னா தமிழ்நாட்டில் அது பாட்டில் நடந்துகிட்டு இருந்தது இல்லையா? நமக்கு பஸ்ஸை நிறுத்துனாங்களா? ஆட்டோவை நிறுத்துனாங்களா? லைட்டை ஆஃப் பண்ணாங்களா? சாப்பாடுகளுக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்கன்னு யாராவது சொன்னாங்களா? நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பிடுங்கன்னு யாராவது சொன்னாங்களா?
அஹ், இந்த இந்த பதட்டம் இருக்குல்ல, இது எதையாவது நம்ம அனுபவிச்சிருக்கோமா? இங்கே காஷ்மீரில் படித்தவங்க, பஞ்சாபில் படித்தவங்க, நம்ம ஊர் பிள்ளைங்க 10 பேர் இருந்தாங்க. அவங்க இங்கே வர்றதுக்கு அடேங்கப்பா, மொட்டை மாடிக்கு போகாதீங்க, இரவில் எந்த லைட்டும் பற்ற வைக்காதீங்க, சாப்பாடு சிக்கலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று பலரும் சேமித்து வைக்கிறாங்க. நம்மகிட்ட போதுமான உணவு கையிருப்பு இருக்குது அப்படின்னு அரசாங்கம் சொல்ல வேண்டிய நிலைமை வந்தது. ரேஷன் வந்துடும். எதுக்கு? சோறுக்கு, ஃபியூலுக்கு ரேஷன் வந்துடும். நீங்கள் போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். ஒரு போர் என்றால் என்னவென்று அறியாத ஒரு உலகமாக பல பேர் இப்படி பேசிக்கிட்டே இருக்கான். அடி நம்ம ஊரில் சில அது என்னது ஊடகங்களே பேசுகிறாங்கல்ல, ஊடகங்கள் அவங்களுக்கு அது வந்து ரொம்ப மிக மோசமாக ஊடக அறத்துக்கு எதிரானது. இவங்களே கைப்பற்றி ஒரு 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 போஸ்டில் நல்லா ஒருத்தர் எழுதியிருந்தார். இந்த 2 விமான தளங்கள் அல்லது நகரங்கள் இந்த டிவி கிட்டே இருக்குது, இன்னும் 2 பேர்கிட்ட. சரி, நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க? நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க? ஒரு கவிதை, நான் இந்த இது வந்தோடனே நான் அதை வாசித்த கவிதை அது. போர் என்று வந்தால் முதல் குண்டு சாப்பாட்டு தட்டில் விழுகும். உங்களுக்கு எனக்கு அது கவலை இல்லை. ஆனால் இந்த 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 எல்லையோரத்தில் இருந்தவங்களோட துயரம் எவ்வளோ பெரிய துயரம் அது. ஆடு மாடு வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வரணும். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வீடு கட்டி கொடுக்க போகிறீங்களா? அடிச்சிட்டிங்க. நீங்களோ பாகிஸ்தானோ அல்லது யாருமோ எதுவுமே பண்ண போகிறதில்ல. போர் இப்படி ஆகிப்போச்சு, வேணால் கொஞ்சம் உதவி செய்யலாம், அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அப்போது தீவிரவாதத்துக்கு என்ன செய்கிறது? இந்த கேள்வி ஒன்று இருக்கு. இல்லை, இப்போ இந்த சீஸ்ஃபயர், இப்போ நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புனீங்க இல்லையா, இப்போ இந்த சீஸ்ஃபயர் அப்படின்றது போர் இனிமேல் கிடையாது, இந்த ராணுவ தாக்குதல் கிடையாது அப்படின்னா எதன் அடிப்படையில் இந்த ராணுவ தாக்குதல் கிடையாது இனிமேல் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ தீவிரவாத முகாம்களை நாங்கள் வந்து ஆதரிக்க மாட்டோம், தீவிரவாதத்தை ஆதரிக்க மாட்டோம், இனிமேல் இந்தியா பக்கம் நாங்கள் தலை வச்சு படுக்க மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியதா, இல்லை எதன் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் நடந்திருக்கு? பாகிஸ்தானில் இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கவங்க அப்படி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாகிஸ்தான் வந்து நீங்கள் ஆரம்பத்திலேருந்து அது இந்த ஜனநாயக நடைமுறைகளை, இப்போ இந்தியாவில் நம்ம பேசுகிறோம்ல ஜனநாயக நடைமுறைன்னு, இப்போ அதையெல்லாம் பிஜேபி தாண்டிக்கிட்டே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நேற்று பிஜேபி ஆஃபீஸில் முன்னாள் இராணுவ வீரர்கள் உட்கார்ந்து எதுக்கு பேட்டி கொடுக்கணும்? நீங்கள் இதை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஏன்னா இது ஒரு பெரிய தப்பாப்பா, வேணால் உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்படி பார்ப்பேன், அவங்களுடைய ஒரிஜினல் இன்டென்ட் இருக்கு இல்லையா, இந்து மதத்தை இராணுவமயமாக்கு, இராணுவத்தை இந்துத்துவமாக்கு, இது அவங்களுடைய ஒரிஜினல் கோஷம். ஒரு பயஸ் 24 மணி நேரம் நீங்கள் எப்போதுமே வந்து ஃபாசிசம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு எதிரி தாக்க போகிறான், நாம் அதுக்கு தயாராக இருக்கணுங்கிற மனநிலையை உருவாக்கி கொண்டே இருப்பது. அப்படி இருப்பதன் மூலமாக எதிரி என்பவனை நீங்கள் ஏற்கனவே சித்தரித்து வைத்திருக்கிற, அது ஜெர்மனியில் யூதர்களாக இருக்கலாம், இந்தியாவில் இஸ்லாமியர்களாக இருக்கலாம், இன்னொரு நாட்டில் வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக இருக்கலாம், இது நடந்து கொண்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு ப்ரெஸ் ப்ரீஃபிங்லையும் வந்து விக்ரம் மிஸ்ரி சொல்கிறார்ல, நம்ம நாட்டுக்குள்ள நமக்குள்ள ஒரு ஒற்றுமையை வந்து சிதைக்கணுன்றதுக்காகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, நம்ம அதை வந்து முறியடிக்கணும், நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணும். போர் நடக்கும்போது எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் மனச்சாட்சியை கலட்டி வச்சுட்டு தானே அவர் பேசுகிறாரு. சொந்த நாட்டிலேயே, அதாவது உங்களுடைய பேர் என்ன, இதை நீங்கள் வழிபாட்டு தலங்களை நீங்கள் இடிப்பீங்களா? உலகத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது மாதிரி வேறு எங்கேயாவது இடிக்கப்பட்டிருக்கா? இப்போ காசி, மதுரா, சம்பல் இதெல்லாம் நடக்கத்தானே செய்யுது. அவ இப்படி ஒன்று அஃபிஷியலாவது அவங்க சொல்கிறாங்கல்ல. நான் இந்த விஷயத்த அஃபிஷியலாக இப்போ விக்ரம் மிஸ்ரி கொடுக்கறது வந்து அரசாங்கத்தினுடைய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். இல்லை, நான் அதெல்லாம் போர் சமயத்தில் எல்லா நாடுகளும் பொய்களையும் சொல்லுவாங்க, உண்மையவும் சொல்லுவாங்க, அதிகப்படுத்தியும் சொல்லுவாங்க, குறைச்சும் சொல்லுவாங்க. இந்தியா இஸ் செக்குலர் கண்ட்ரி, இதெல்லாமே ப்ரெஸ் ப்ரீஃபிங்ல வருது இல்லை, அது சொல்லுவாங்க. அது இப்போ இன்னைக்கு தேவை என்கிறதுக்காக சொல்கிறாங்க. இந்தியா செக்குலர் கண்ட்ரிங்கிறது என்னைக்கு உங்களுக்கு தெரியும்? வக்ஃபு சட்டம் வரும்போது தெரியாது, அதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியாது.
உடைகளை பார்த்து அடையாளம் காணுங்கள்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும்னு காங்கிரஸ் போட்டோன்னு நீங்கள் வந்து அர்பன் நக்சல் மைண்ட் செட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது. இடுகாட்டுக்கு அதிக இடம் இருக்குது, சுடுகாட்டுக்கு இடம் இல்லைன்னு நரேந்திர மோடியே பேசும்போது உங்களுக்கு செக்குலர் கண்ட்ரிங்கிறது தெரியலையா? செக்குலர் என்பதே தப்புன்னு சொல்கிறவங்க பிஜேபியில் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், நான் அதுக்குள்ளே போகலை. இந்த மாதிரி நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க. சாதாரண நேரத்தில் விக்ரம் மிஸ்ரி சொல்லியிருந்தாருன்னா சரி, இப்படி சொல்கிறீங்கல்ல, நீங்கள் இதுவரை இது அடிக்கும்போது நீங்கள் தடுத்திருக்கீங்களா? கோர்ட்டில் போய் இப்போ என்னங்க கேஸ் நடந்துகிட்டு இருக்கு? 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, அதை கேள்விக்குள்ளாக்கியிருக்காங்கல்ல. யார் கேள்விக்குள்ளாக்கியிருக்கா? சாதாரண மனுஷனா? சாதாரண மனுஷனா கேள்விக்குள்ளாகியிருக்கான். அதாவது 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கு? 1947 ஆகஸ்ட் 15. அதுக்கு முன்னால் அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க. அந்த டேட்டில் அது கோயிலாக இருந்தால் கோயில், மசூதியாக இருந்தால் மசூதி, குருத்வாராவாக இருந்தால் குருத்வாரா, அல்லது வந்து இந்த சினகாகாக இருந்தால் சினகாக், எதெல்லாம் இருந்ததோ அப்படின்னு. அதை ஏன் சேலஞ்ச் பண்ணுறீங்க நீங்கள்? அதை நீங்கள்லாம் எத்தனை பேர் மறுத்து பேசியிருக்கீங்க? எனவே நான் ஒரு போர் நேரத்தில் விக்ரம் மிஸ்ரி சொன்னதை, நான் சொந்த நாட்டினுடைய குருத்வாராவை நாங்களே தாக்குவோமா அப்படின்னு கேட்குறத யாரும் கொஸ்டின் பண்ணதில்லை. ஏன் கொஸ்டின் பண்ணதில்லைன்னா, இது நீங்கள் கடந்த காலத்தில் தாக்குனீங்களா இல்லையா? அடிச்சாங்களா இல்லையா? இதுலயே ஒரு கம்பாரிசன் வருதுல்ல, இந்திரா காந்தி மாதிரி பாகிஸ்தானோட போரிட்டு பாகிஸ்தானை 2ஆ உடைச்ச பெருமை இந்திரா காந்தியா சேரும், அது மாதிரி மோடி கிடையாது. இல்லை, அப்படி பேசுகிறவங்களுமே என்னன்னா ஒரு போர் வெறியை தூண்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். அன்னைக்கு நீங்கள் வந்து சரி, இல்லை அமெரிக்கா வந்து தலையிடக்கூடாது, இது நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்னு இந்திரா காந்தி சொன்னாங்க, அது மாதிரி மோடி சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்புறது. இல்லை, ரெண்டையும் வேறு விதமாக தான் பார்க்கணும். நீங்கள் மோடி மேலே உள்ள கோவத்தில் பாகிஸ்தான் அடிங்கன்னு சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல, அடித்து பார்க்க முடியுமா உன்னைனால அந்த தூண்டி விடுறது, தட் இஸ் இம்ப்ராப்பர். அது வந்து சரியான நிலைமைன்னு நான் பார்க்கலாம். பட் அன்னைக்கு இருந்த நிலைமை என்பது வேறு. அன்னைக்கு வந்து அமெரிக்கா ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுன்னா சோவியத் யூனியன் தலைமையிலான சோசியலிச நாடுகள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது. உங்களை தாக்குறதுக்கு அமெரிக்கா வரும்போது சோவியத் யூனியனுடைய படைகள் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக வந்ததுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதை மறைச்சிட்டு ஏதோ அமெரிக்காவை இந்திரா காந்தி ஆணையிட்டார், அவங்க திருப்பி போயிட்டார், அப்படி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாதுன்ற நான். சிச்சுவேஷன் மாறி வருது. நீங்கள் சிவசங்கர் மேனன் தான் அந்த 26/11 அந்த மும்பை தாக்குதல் போது இருந்தவர். 2016 அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். என்னையை பொறுத்தவரை லஷ்கர் இ தொய்பாவை அடித்து காலி பண்ணிடணும் அப்படின்னு தான் நான் ஆலோசனை சொன்னேன். ஆனால் அன்னைக்கு ஏற்கப்படலை. ஆனால் அதுக்கு பின்னால் ராஜ்ய ரீதியாக நிறையா முடிவுகள் எடுத்தோம். பட் அதுதான் லாபம் தந்தது. நான் சொன்ன மாதிரி நடந்திருந்தால் இருக்காது, அப்படி இருக்காது என்று அவர் எழுதியிருக்கிறதாக நான் அந்த புத்தகத்தை படிக்கலை. அந்த புத்தகத்தில் இருக்க விஷயங்களை படித்த ஒருத்தர் எழுதிட்டு வர்றார். ஆனால் அதில் அவர் என்ன சொல்கிறாரு, பட் இன்னொரு முறை பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டால் அதே மாதிரியான ஒரு நிலையை நாம் எடுக்க முடியும் என்று யாரும் வற்புறுத்த முடியாது. ஏன்னா உங்களுக்கு சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுது. எனவே 1971 எதோட கம்பேர் பண்ண முடியாது. அன்னைக்கு நீங்கள் வந்து நரேந்திர மோடி மாதிரியான ஆட்கள் இல்லை. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுங்க. ரைட், ஒரு நாடு விடுதலைக்காக இயங்குது, எனவே முடிச்சுட்டு நாங்கள் வந்துடுறோம், அவ்வளோதான், அதில் செட்டில். இன்னைக்கு அப்படி பார்க்குறது இல்லைங்க. எனவே அந்த மாதிரியான விஷயம் இல்லை. எனவே இந்த ஒரு உலகத்தில் எல்லாருக்கு இடையிலையும் கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கு. முதலாளித்துவ நாடுகளுக்கு இடையிலையும் வந்திருக்கு, சோசலிச நாடுகளுக்குள்ளேயும் வந்திருக்கு, 2 பின்தங்கிய நாடுகளுக்கு இடையே வந்திருக்கு, இதெல்லாம் வந்திருக்கு. பட் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, நிறையா விஷயத்த நம்ம மறந்துட்டோம். பார்த்தீங்களா, இந்தியாவில் இது ஒன்று தான் பிரச்சனையாங்க. பாகிஸ்தானில் அது மட்டும்தான் பிரச்சனையா? வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. வெளியுறவு பிரச்சனைகளை முடிச்சுட்டு நம்ம உள்நாட்டு பிரச்சனையை பேசலான்றதான லாஜிக் இல்லையா? வெளியுறவு இல்லை, வெளியே இருக்கக்கூடிய புற பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணி, அப்போ எக்ஸ்டர்னலாக ஒரு கிரைசிஸை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்டர்னலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஊற்றி மூடிடலாங்கிறது. தட் மீன்ஸ் எப்பெல்லாம் இந்தியாவுக்குள்ள பிரச்சனைகள் வருதோ
நீங்கள் இந்தியான்னு மட்டும் இல்லை, வேறு பல நாடுகளில் அமெரிக்காவை பொறுத்தவரை அவங்களுக்கு கிரைசிஸ் வந்தால் அவங்க போகிற நேரடியாக அவங்க யாரோடவும் போர் புரிய போகிறதில்ல. நிறையா பேருக்கு ஏன்னா இதெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க வியட்நாம் போர், அப்புறம் அதுக்கு பின்னால் ஈராக்கு போருக்கு பின்னால் அவங்க நேரடியாக அதை பண்ணுறதில்ல, அவங்களுக்கு சிரமம் இருக்குது. ஆனால் அவங்க இண்டஸ்ட்ரி, ஆயுத இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, நீங்கள் இப்போ விழுந்த ஒவ்வொரு இதையும் என்ன விலை சொல்கிறாங்க? யாராவது சொல்லியிருக்காங்களா? அதாவது தீவிரவாதி வந்தான், தாக்கினான், 26 பேர் கொல்லப்பட்டோம், ரைட். இப்போ எத்தனை பேர் நம்ம ஆட்கள் காயமடைந்தார்கள்? எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? பாகிஸ்தான்லேயும் நடந்திருக்கும். நம்ம பாகிஸ்தானில் அதை பண்ணோம் இதை பண்ணணும்னு சொல்லுவோம், இந்தியாவில் எத்தனை வீடுகள் தகர்க்கப்பட்டிருக்கு, எத்தனை சாலைகள் தகர்க்கப்பட்டிருக்கு. நம்ம அவன் இராணுவ விமானத்தை அடிச்சிட்டோம், இராணுவ தளத்தை விமான தளத்தை அடிச்சிட்டோம்னு சொல்கிறோம். நம்ம விமான தளங்கள் சேதாரமாயிருக்கா இல்லையா? இது எதுவுமே கிடையாது. அப்புறம் நீங்கள் ஏதோ அந்த கம்ப்யூட்டர் கேம் விளையாடுறது மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சொல்லுது 300லேருந்து 400 ட்ரோன் வந்திருக்கலாம். அதுவே அவங்க மேக்சிமம் 300லேருந்து 400. அதுவும் ஒரு 36 இன்ஸ்டால்மெண்ட்டாவோ 36 இடங்களுக்கோ அப்படி வந்திருக்கலாம். ஒரே நேரத்தில் 36 இடங்களுக்கோ. நீங்கள் தமிழ் டிவிக்களில் நீங்கள் பார்த்தீங்களா? 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் அடித்து சிதைத்த இவர் போய் உட்காந்து அங்கே அப்படின்னு சொன்ன மாதிரியும் அது போன மாதிரியும். நீங்கள் அங்கே இருந்தது, நீங்கள் எல்லாத்தையும் உயிரை பற்றி பேசி கொண்டு இருக்கிறீர்கள் என்கிற உணர்வே இல்லாமல் நாம் இருக்கோம். நீங்கள் போர்னு சொன்ன பிறகு ஒரு சைரன் உங்கள் மனசில் என்ன தாக்கத்தை, என் வீட்டில் விழுமோ அந்த குண்டு, அப்படி தோணும்ல. எனவே இப்போ இருக்கிறது பாகிஸ்தானை நெருக்கடி கொடுத்து, இப்போ பொருளாதார நெருக்கடி கொடுக்கறதுக்கு நம்ம ஐஎம்எஃப்பை நம்ம தவற விட்டுட்டோம். ஐஎம்எஃப் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற நாடுகளை கட்டாயப்படுத்தி தீவிரவாதிகள் அங்கே இருக்கக்கூடாது, அவங்க முகாம்கள், தீவிரவாதியை ஒழிக்க முடியாது. இன்னொரு ஒரு சின்ன வீடியோ ஒன்று வைரலாக போயிட்டு இருந்தது. குறிப்பாக அந்த பீகாரில் ஒரு கைஃப்ன்ற ஒரு சின்ன பையன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடியும் பாகிஸ்தானில் மக்கள் தானே இருக்காங்க, இங்கேயும் மக்கள் தானே இருக்காங்க அப்படின்ற அந்த பேசுகிற வீடியோ ரொம்ப வைரலாக போச்சு. அது சில பேரால் தவறாலும் புரிஞ்சுக்கப்பட்டுச்சு. ஏன் அந்த பையன் இப்படி பேசுகிறான், இது எப்படி நம்ம ஆதரிக்க முடியும் அப்படின்னு. இப்போ அந்த ஸ்டேஜ் நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீரை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பெருமை. இப்போ நான் மற்ற மாநிலத்தை விட்டுறேன், தமிழ்நாட்டில் யாரும் ஊரே யாவரும் கேளீருங்கிறது என்ன அர்த்தம்? நியாயும் நியாயும் யாயும் நியாயும் யாராகிறோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், என்ன அர்த்தம்? அதாவது நீ 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 வாசுதேவ குடும்பம்னு மோடியா சொன்னார்ல, கரெக்ட். அவன் அந்த பையன் என்ன சொன்னான்? மனிதர்கள் எப்போதுமே மதம் கடந்தும் வேறுபாடுகள் கடந்தும் ஒற்றுமையாக அமைதியாக வாழவே விரும்புகிறார்கள். அதுதான் அந்த பையன் சொன்னான். அவனோட கடைசி கேள்விக்கு அவன் ஒரு பதில் சொன்னான் தெரியுமா? நான் ரொம்ப ரசித்தேன். உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லும்போது எனக்கு அறிவு இருக்குன்னு. அறிவற்றவர்களுடைய விஷயம். நீங்கள் சாதாரணமாக அந்த ஊரில் இருக்கிற ஆட்களை கொல்லலாமான்னு கேளுங்க. அந்த ஊரில் இருக்க ஆட்களை கொல்லலாமான்னு கேட்டால் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. தீவிரவாதியை கொல்லலாமான்னு கேட்டால் சரியும்பாங்க இல்லையா? அப்போது நீங்கள் இதுதான் மக்களுடைய மனநிலையாக இருக்குது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணுறீங்க. இது போர் வேணான்னு சொன்னால் அந்த இடையில என்ன ஹச்ராஜா அது ஒரு தலைமுறையை வளர்த்து விட்டுருக்காருல, அது ஏதோ ஒன்று சொல்லியிருந்தார். அது என்ன, திருமாவளவன் கனகராஜெல்லாம் தமிழ்நாடு போலீஸ் கண்காணிக்கணும். எவ்வளவு அவங்க பாவம். இல்லை, வானதி சீனிவாசன் கூட அண்மையில் தியாகுவோட கைது பண்ணணும், இந்த மாதிரியான ட்வீட்லாம் போடக்கூடாது, அப்படி கைது பண்ணணுன்றதையும் அவரே ஷேர் பண்ணியிருக்காரு. எதுக்கு கைது பண்ணணும்? போர் நிறுத்தணும்னு சொன்னாவா? இப்போ நீங்கள் நிறுத்திட்டீங்க, இப்போ யாரை கைது பண்ணுறது? இந்தியன் ஒருத்தன் போர் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவனை கைது பண்ணணும்னு சொல்கிறீங்களே. நான் ஓ நாட்டு குடிமகன். அமெரிக்காவில் நீங்கள் 48 மணி நேரம் நாங்கள் பேசணும்னு சொல்கிறான், நீ வந்துட்டு இப்போ போர் நிறுத்தணும்னு சொல்கிறீங்களே, இப்போ யாரை கைது பண்ணுறது?
அவன் சொல்லியிருக்க யார் இந்தியா சொல்லியிருக்கிற லிஸ்ட்டில் நிறையா பேர் இருக்குது. அதில் நரேந்திர மோடி பேரும் இருக்குது. நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க? எல்லாத்துக்கும் அனைத்து கட்சிகளை கூட்டினீங்கல்ல. இது கேவலமாக இல்லை. நீங்கள் அதாவது என்ன, இந்திய உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம். ஆனால் சீஸ்ஃபயர் அதாவது போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னு யார் போடுறா? டொனால்ட் ட்ரம்ப் போடுறார். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்க வாழ்த்துக்கள் இரு நாடுகளுக்கும், இரண்டு ஆளுமைகளுக்கும் வாழ்த்துக்கள். இதெல்லாம் யார் போட்டது? அவர். அமெரிக்காவுக்கு தெரியுது, எனக்கு தெரியலையே. இப்போ யாரை கைது பண்ணுறது? வானதி சீனிவாசன் சொல்லணும். அதாவது போர் வேண்டாம், அது அழிவு அப்படின்னு சொன்னால் தப்புன்னா போரை உடனே நிறுத்திட்டு இப்போ நீங்கள் அந்த தீவிரவாதிகளை அடித்து கொண்டு வந்துட்டீங்களா என்ன? தீவிரவாதிகள் முகாம்கள் மொத்தத்தையும் தகர்த்துட்டீங்களா என்ன? இந்த உங்கள் ஆட்கள் கொஞ்சம் பேர் தாறுமாறாக பேசிகிட்டு இருக்கீங்க சொல்கிறது மாதிரி பாகிஸ்தானை உலக வரைபடத்திலிருந்தே துடைத்து எரிந்து விட்டீர்களா என்ன? அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்படி கண்ணமானிக்கு பேசுகிறது என்னென்னா அதிகாரத்தில் இருந்தால் அதுதான். நீங்கள் ஃபாசிஸ்ட் நேச்சர் உள்ளவங்க, ஃபாசிச தன்மை உள்ளவங்க சாதாரணமாக ஜனநாயகம் சம்மந்தமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க பவரில் இருக்கும்போது அவங்கள எதிர்த்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, பிடிச்சி உள்ளே போடு அப்படிம்பாங்க. அப்புறம் போரெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கொண்டாட்டம் ஆயிடுவாங்க. ஏன்னா ஐயோ போர் நடக்கும்போது அரசாங்கத்தை எதிர்த்து பேசலாமா? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லா கற்று தேர்ந்த தலைவர்கள் சிலரே இந்த நேரத்தில் பிரதமரையும் இராணுவத்தையும் விமர்சிக்கலாமா? இராணுவத்தை யாரும் விமர்சிக்கல. நம்ம ஊர் இராணுவம் என்பது எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் செயல்படுவது. எனவே இராணுவத்தை விமர்சிப்பது என்கிற பிரச்சனையே எங்கேயும் வரல. பட் நரேந்திர மோடியை நான் விமர்சிக்காமல் என்ன எப்படி இருக்க முடியும்? ஏங்க உள்ளே விட்டீங்க? உள்ளே விடாமல் இருந்திருந்தான் துல்லியமாகவும் தேவையான அளவிற்கும் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம். தேவையான அளவிற்கு உளவுத்துறையும் பாதுகாப்புத்துறையும் இருந்திருந்தால் 28 பேர் 26 பேர் பிழைத்திருப்பார்கள். நம்ம பண்ணுறது ரிட்டர்னைட் ஆக்ஷன் தானே, ஒரு வினைக்கு எதிர்வினை, அவ்வளோதானே. வீட்டை ஏன் திறந்து போட்டு போனீங்க? திருடிட்டு போயிட்டான் அடிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? வீட்டை ஏன் திறந்து போட்டு போனீங்க? அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லையே. நாங்கள் 2019க்கு பின்னால் திருடன்னு எவனுமே அந்த ஏரியாவில் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு யாரை கண்டிப்பது? வீட்டை திறந்து கூட போடல, பூட்டி இருந்த வீட்டை உடைச்சிருக்கான். 300 கிலோமீட்டர் உள்ளே வந்து உடைச்சிருக்கான். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நான் விமர்சிக்கணுமா வேண்டாமா? 2 அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்கள் வரல, நான் விமர்சிக்கணுமா வேண்டாமா? நீங்கள் ஜிஎஸ்டிக்கு கூட நீங்கள் நள்ளிரவில் கூட்டம் நடத்துறீங்க, புதிய இந்தியா பிறக்குதுன்னு. ஏன் ஒரு பார்லிமெண்ட் செஷனை நீங்கள் கூட்டியிருக்கக்கூடாது? நீங்கள் வெளிநாட்டில் ரொம்ப கோபத்தோடு வந்தார், தந்தி அடிச்சுட்டே இருந்தாங்க, பயங்கர கோபத்தோடு வந்தார். பக்கத்தில் இருந்து பார்த்துருந்தா கூட அப்படி இருந்திருக்காது. அவர் வந்தவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டார் இல்லையா? இதை விமர்சிக்கணுமா வேண்டாமா? இதெல்லாம் விமர்சிக்காமல் எப்படி இருக்கிறது? எனவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இராணுவத்தை விமர்சிக்காதீர்கள் இந்தியாவில். எஸ், ஏன்னா இராணுவம் எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோலில் இருக்குது. இல்லை, இப்போ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு ஒரு டிமாண்ட் ஏற்பட்டிருக்குல்ல, என்ன அந்த பேருக்கு ஒரு டிமாண்ட் ஏற்பட்டிருக்குல்ல, அந்த பிராண்டை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? அற்பத்தனமான இந்த விஷயங்க. அதில் செத்துப்போன பெண்ணுக்கு என்ன பண்ணுவீங்க? பெண் செத்து போயிருந்தா என்ன பண்ணுவீங்க? நான் என்ன கேட்குறேன், சரி, அந்த ஒரு ஆணை காப்பாற்றுவதற்காக, ஒரு இந்துவை காப்பாற்றுறதுக்காக பலி கொடுத்தான்ல, அவன் செந்தூர் வச்சுப்பானா? அசிங்கமாக இல்லை? இந்தியா ஒற்றுமையாக இருக்குது ஒற்றுமையாக இருக்குன்னு இந்த பேர் வைக்கிறதுல கூட இந்த மாதிரி பண்ணுறது இருக்கு இல்லையா? அதெல்லாம் அசிங்கம். அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் போர்னா நீங்கள் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் இணைக்கிறது மாதிரி தானே பேர் தானே நீங்கள் வைக்கணும். நீங்கள் பிரிக்கிறது மாதிரியே பேரை வைப்பீங்க. அதை கொஸ்டின் பண்ணால் இப்போ அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அதான் எப்படி ஏற்க முடியும்? இல்லை, படத்துக்கு டைட்டிலாக வைக்கிறதுக்கு இப்போ அதானி முதல் கொண்டு போட்டி போடுறாங்கல்ல. அது வியாபாரம் தானே. வியாபாரிகளுக்கு எப்போதுமே மோசமான வியாபாரிகளுக்கு, நல்ல வியாபாரி விஷம் விற்க மாட்டார்.
மோசமான வியாபாரியாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, விஷத்துக்கு டிமாண்ட் இருக்குன்னா விஷத்தை வைப்பார், அமிர்தத்துக்கு டிமாண்ட் இருக்குன்னா அமிர்தத்தை வைப்பார், செண்டுக்கு டிமாண்ட் இருக்குன்னா செண்டு வைப்பார், சேரு அல்லது சாக்கடைக்கு டிமாண்ட் இருக்குன்னா சாக்கடை வைப்பார். சாக்கடை விற்கிறதா சென்ட்டு விற்கிறதாங்கிறதெல்லாம் அவருடைய பிரச்சனை. எதுக்கு டிமாண்டுங்கிறது. எனவே செந்தூருங்கிறது அவங்க இந்த காலத்தில் அதேமாதிரி இடையில யார் சொல்லியிருந்ததுன்னு தெரில, அவங்க வந்து பாலிவுட்டை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிட்டாங்க. ஏராளமான படங்கள் அதுக்கு பின்னால் தான் நான் அந்த படங்கள்லாம் பார்த்தா, நீங்கள் இந்தியா ஒற்றுமையாக இல்லாமல் இருப்பதற்கு என்ன கண்டென்ட்லாம் இருக்கோ அவ்வளோவே நீங்கள் போட்டிருக்காங்க. இப்போ எம்புரானுக்கு இந்த வரத்து வந்தாங்க, பட் நீங்கள் ஹிந்தியில் வந்திருக்க நிறையா படங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கோவம் வரும். எனவே அவங்களுக்கு எல்லாமே என்னது, வியாபாரம். அதானி கேட்பார், இன்னொருத்தர் கேட்பார், ஏன் ஹாலிவுட்டில் கூட அப்படி ஒரு பேரை வச்சு எடுப்பாங்க. அவங்களுக்கு வியாபாரம். ஆனால் இது நமக்கெல்லாம் வாழ்க்கை, நம்முடைய ஒற்றுமை சார்ந்த பிரச்சனை, நம்முடைய இந்தியாவினுடைய அந்த அந்த மதச்சார்பற்ற தன்மை சார்ந்த ஒரு பிரச்சனை. அதனால தான் நான் சொல்கிறேன், நரேந்திர மோடியை விமர்சிக்கக்கூடாதுன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் விமர்சிக்காமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இந்தியாவினுடைய உண்மையான குடிமகனாக இல்லை என்று பொருள். நன்றி. நன்றி.